டிவிக்கே ஜெயிச்சிட்டு இருக்கா? தமிழ்நாடு கவர்மெண்ட், டிஎம்கே கட்சி, டிஎம்கே சார்ந்த யூடியூப் சேனல்ஸ், அவங்களோட இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் கரூர்ல நடந்த துயரமான சம்பவத்துக்கு டிவிகேவும் விஜய் அவர்களும் தான் காரணம். எஸ்பெஷலி ஹைகோர்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அவங்க கிரியேட் பண்ண ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் சாதகமா இருந்துச்சு. இதனால டிவிகே கட்சியில இருந்து இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு தான் அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. அவங்க போட்ட பெட்டிஷன்ல எங்களுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும், கரூர்ல என்ன நிஜமாலே நடந்துச்சுன்றது எங்களுக்கு தெரியணும், அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு தீர்ப்பு கொடுக்கணும்ன்றத அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இதுக்கு டிவிகே சைட்ல இருந்து அட்வொகேட் சுந்தரம்னு பெரிய லாயரை இறக்குனாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு சைட்ல இருந்தும் அட்வொகேட் சிங்வின்ற பெரிய லாயரை இறக்குனாங்க. இவங்க ரெண்டு பேரும் பெரிய பெரிய ஆட்களை ரீப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. சுந்தரம் அவர்கள் பிசிசிஐ அனில் அம்பானி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரீப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சிங்வி அவர்கள் காங்கிரஸ் பிரசிடென்டான சோனியா காந்தி அவர்களையும் தெலுங்கானா கவர்மெண்ட்டையும் ரீப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பண்ண வாக்குவாதம், இவங்க வச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த கேஸை நம்ம புது கண்ணோட்டத்துல பார்க்க வச்சுச்சு. அதுலயும் முக்கியமா டிவிகே சைட்ல இருந்து வச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இதே கொஸ்டின் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வச்சாங்க. அது என்னென்ன கொஸ்டின்ஸ், எதனால அந்த கொஸ்டின்ஸை வச்சாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸையும் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டாப் மூமெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரி ஒன், இது உங்கள் டாப் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த கோர்ட் ஹியரிங்கில் டிவிகே சைட்லேருந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, இது போக இறந்தவங்க குடும்பத்துல இருந்தும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிகே சைட்லேருந்து என்ன மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வச்சாங்கன்றத பார்க்கலாம். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கட்சி ஊர்வலம் நடத்துறதுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஒரு எஸ்ஓபி பெட்டிஷன் சென்னை ஹைகோர்ட்ல வச்சிருந்தாங்க. அங்க விஜய் அவர்களுக்கு கட்சி நடத்த திறமை இல்லை அப்படின்ட்டு ஏன் சொல்லணும், எங்களை ரிஃபண்ட் பண்றதுக்கு அங்க டிவிகே சார்பா யாருமே இல்லை. அடுத்து நாங்க இந்த கரூர் சம்பவத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியறதுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்ட்டு மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் கேஸ் போட்டிருந்தோம். அந்த கேஸை எப்படி சென்னை ஹைகோர்ட் கேன்சல் பண்ணலாம், கரூர் மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் ஜூரிஸ்டிக்ஷன் அடியில் வருது, எப்படி சென்னை ஹைகோர்ட்டுக்கு அங்க அத்தாரிட்டி இருக்கும். அடுத்து எங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் மேல சந்தேகம் இருக்கு, ஆனா இந்த தனிநபர் பெஞ்ச் கிரியேட் பண்ண எஸ்ஐடி டீம் ஃபுல்லா தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, எங்களுக்கு இந்த எஸ்ஐடி டீம் மேல நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால நீங்க எங்களுக்கு ஒரு எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வைங்க அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட டிவிகே கேட்டுக்கிட்டாங்க. இதை கேட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஒரே கேஸ் ரெண்டு கோர்ட்ல ஒரே நேரத்துல வாதாடினதே இல்ல, ஒரு எஸ்ஓபி கேஸ் போட்டதுக்கு சம்பந்தமே இல்லாத கரூர் கேஸ்ல இருக்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை எதுக்கு கேன்சல் பண்ணணும், கரூர் மதுரை ஹைகோர்ட் பெஞ்சோட ஜூரிஸ்டிக்ஷன் அடியில வருது, அந்த கேஸுக்கு எப்படி தனிநபர் பெஞ்ச் ஒரு எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ண முடியும், அவங்களுக்கு யாரு அத்தாரிட்டி கொடுத்தா, ஏன் அந்த எஸ்ஐடி டீம்ல வெறும் தமிழ்நாடு போலீஸ் ஆபீசர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க இப்படின்ட்டு டிவிகேயோட ஆர்குமெண்ட்ஸையே சுப்ரீம் கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கொஸ்டின்ஸா வச்சாங்க. இறந்த பையனோட அப்பா கேஸ் கொடுத்திருக்காரு. அவங்க சைடோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, எப்படி 42 பேருக்கு ஒரே நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்களோட ஆர்குமெண்டா வச்சாங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்து அது எப்படி பாசிபிள், எத்தனை டேபிள் இருந்துச்சு, அதாவது எத்தனை பெஞ்ச் கரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அவைலபிளா இருந்துச்சு அப்படின்றத தமிழ்நாடு கவர்மெண்ட் கேள்வியா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வச்சிருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ரிப்ளை கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த நியூஸை கேட்டோன்னே சென்னையில இருந்து சிஎம் கிளம்பி கரூருக்கு வந்திருந்தாரு, அவர்கிட்ட பாதிப்படைஞ்ச குடும்பங்கள் சீக்கிரமா பாடியை கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நாங்க பக்கத்தூர்ல நடந்த டாக்டர்ஸ் மாநாடுகிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தோம், அவங்களும் அன்னைக்கு நைட்டே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. நைட் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எல்லாமே நாங்க ஃபாலோ பண்ணியிருந்தோம், அதெல்லாம் ஓகே. எத்தனை பெஞ்ச் இருந்துச்சு, 2 தானே இருந்துச்சு, அதுல எப்படி இத்தனை பேத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்ட்டு ஜட்ஜஸ் மறுபடியும் அதே கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மாத்திரம் நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, சுத்தி இருந்த ஹாஸ்பிட்டல்லையும் நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிவிகே சைட்ல இருந்து இன்னொரு ஆர்குமெண்ட் வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபான்ட்டு விஜய் அவர்கள் சொல்லும் போது ஏன் கரண்ட் கட் ஆச்சு, ஏன் போலீஸ் மக்கள் மேல லத்தி சார்ஜ் பண்ணாங்க. இந்த ஆர்குமெண்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கரண்ட் எங்கேயுமே கட் ஆகல, விஜய் அவர்கள் பேசின இடத்துல 2 ஃபிளட் லைட்ஸ் தான் ஆஃப் ஆச்சு, அந்த 2 ஃபிளட் லைட்ஸும் ஜென்ரேட்டர்ல கனெக்ட் ஆயிருந்துச்சு, அந்த ஜென்ரேட்டர்ல ஏதோ ப்ராப்ளம், அதனாலதான் அந்த லைட்ஸ் ஆஃப் ஆச்சு. அது போக ஆம்புலன்ஸ்க்கு கூட்டத்துல வழி விடுறதுக்கு தான் போலீஸ் லத்தியை வச்சு அடிச்சாங்க, லத்தி சார்ஜ் நடக்கல அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட் சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஏன் விஜய் அவர்கள் அவ்வளவு சீக்கிரமா நைட்டு சென்னைக்கு கிளம்பி போனாரு,
ஏன் ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டவங்கள வந்து பார்க்கல? டிவிகே சைடுல இருந்து என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னா, நாங்க அங்க இருந்து சீக்கிரமா கிளம்பல. கரூர்ல இருக்க முக்கியமான காவல் அதிகாரி தான் எங்களை சீக்கிரமா கிளம்ப சொன்னாரு. அங்க நீங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகும். உங்களுக்கும் சேஃப்டி இல்ல. அதனால சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்ட்டு பேசின போன் கால் ரெக்கார்டிங்ஸை சுப்ரீம் கோர்ட் கிட்ட எவிடன்ஸா சப்மிட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட இன்னொரு ஆர்குமெண்ட் என்னன்னா, இது ஒரு குற்றச்சாட்டாவே சொல்லலாம். விஜய் அவர்கள் லேட்டா வந்தனால தான் 42 பேர் இறந்திருக்காங்க. அதுவும் அவர் 12 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவருக்கு பெர்மிஷன் கொடுத்ததே 3 to 10 தான். அதனாலதான் மக்கள் எல்லாம் 9 மணில இருந்தே அவர் வரதுக்கு காத்துட்டு இருந்தாங்க. இதனால டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. அதனாலதான் 42 பேர் இறந்திருக்காங்க. இறந்த குடும்பத்துல இருந்து ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, 42 பேர் அன்னைக்கு இறந்திருக்காங்க. 100 பேர் கிட்ட அடிபட்டிருக்கு. ஆனா ஏன் ஒரு போலீஸ் கூட சின்ன அடி கூட படல? இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இதுதான் வேலிடான கொஸ்டின். இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அன்னைக்கு ஹியரிங்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது டிவிக்கே ஜெயிச்சிட்டு இருக்கு அப்படின்னு ஏன் நான் சொன்னேன்னா, ரெண்டே கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை டேபிள் இருந்துச்சு? செகண்ட், ஏன் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் அடிப்படலை? ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினும் டிவிகே ஆர்குமெண்ட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிருச்சு. இதனால டிவிகே ஜெயிச்சிருச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அது ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.